Students, next topic assumptions of the Say's law of market. Already you know that what is Say's law of market. Supply creates its own demand, full employment. எல்லாமே படிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்துட்டாங்க அசம்ஷன் எப்படி அசியூம் பண்ணியிருக்கான்ட்டு. No single buyer or seller of a commodity or an output can affect the price because large number of buyers and sellers and inputs are there, so that single buyer single seller cannot affect any price in the market. Second assumption, full employment. Already we know that full employment, whatever may be the supply will be consumed as a demand, so that fully employed. And the third assumption, people are motivated by self-interest and self-interest determine economic decisions. People வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுனால அங்கே எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எல்லாமே அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டாலேயே நடந்து முடிஞ்சிருது. அதனால தான் அங்கே என்ன இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ ஓவர் ப்ரொடக்ஷனோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஃபோர்த் அசம்ஷன் இஸ் த laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment equilibrium. Market forces determine everything right. Laissez-faire policy, laissez-faire என்னது, non-intervention by the government. Because of non-intervention by the government, the market forces demand, supply, price, they automatically adjusted themselves and functioning market smoothly without any overproduction, oversell. And fifth assumption is there will be a perfect competition in labor and product market. Perfect competition, labor and product market. லேபர் சப்ளை வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். அங்கே லேபர் அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக போயிட்டுருக்கனால ப்ராடக்ட் என்ன செஞ்சிடும், மார்க்கெட்டுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. அதுதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அண்ட் தேர் இஸ் அ வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இங்கே லேபர் ரெகுலராக இருக்கனால அவங்களுக்குள்ள வேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்க, ப்ராடக்ட் போயிட்டுருக்கனால ப்ரைஸ் என்ன செஞ்சுக்கிறோம், ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் ரெண்டுமே அந்த ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ப்ரைஸை குறைச்சி ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற அது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் செவன்த் அசம்ஷன், மணி ஆக்ட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மணிக்கு அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, வெறும் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் லாங் ரன் அனாலிசிஸ், ஃபுல் கிளாசிக்கலில் லாங் ரன் அனாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் கீன்ஸ் வந்து என்ன சொல்லுவார்னா ஷார்ட் ரன் சொல்லுவார். அடுத்து நைன்த் அசம்ஷன், there is no possibility for overproduction or unemployment. ஃபஸ்ட்டு செகண்ட் அசம்ஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ தட் there was no possibility for overproduction or unemployment. And 10th assumption, unutilized resources used until reaches the full employment. Suppose if any resources are not utilized or underutilized, such resources can be utilized till the full employment level is achieved. And 11th assumption, no government intervention, because laissez-faire policy, no, then automatic price adjustment mechanism operated. இந்த எக்கானமியில் கிளாசிக்கலில் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். ப்ரைஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. ப்ரைஸு சப்போஸ் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸை குறைச்சிக்கிடுவாங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கனால தான் என்ன கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி. சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்ற போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்குறாங்க, ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சேவிங் குறைச்சிக்கிறக்கும் போது அங்கே சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈக்குவல் ஆகும் எப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது. தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். இந்த சேஸ் லா ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டோட்டலாக அந்த அசம்ஷனை பற்றி ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கீழப்பா இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா. There is no possibility for overproduction or unemployment. அந்த அசம்ஷன்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து, if there existed unutilized resource, அப்படி இருந்துச்சுன்னா
It is profitable to employ them up to the point of full employment. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆகிற வரையும் அந்த அண்டர் யூட்டிலைஸ்டு அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸை வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, எம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேலைக்கு சேர்த்துட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் ட்ரூ அண்டர் த கண்டிஷன் தேட் ஃபேக்டர்ஸ் ஆர் வில்லிங் டு அக்செப்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் பேர் வித் தேர் ப்ரொடக்டிவிட்டி. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ஈக்குவலாக வேஜஸ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க த லேபரர்ஸ். As automatic price mechanism operate in the economy, 11th assumption சொல்லியிருக்கிறோம். There is no need for government intervention. கவர்மெண்ட் தலையிட வேண்டியதில் ப்ரைஸ், டிமாண்ட், சப்ளை, மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி மார்க்கெட்டு எந்த டீவியேஷன் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். பட் கீன்ஸ் என்ன சொல்லுவார்னா, கவர்மெண்ட் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த கீன்ஸ் தியரியில் அதை பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங் அபவுட் ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 12th அசம்ஷனில் பார்த்துருந்தோம். தென் மணி பெர்ஃபார்ம் ஒன்லி த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் தி எக்கானமி ஆஸ் பீப்புள் வில் நாட் ஹோல்ட் ஐடியல் மணி. பிகாஸ் பீப்புள் இப்போ ஏர்ன் பண்ணுறதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கான ரிவார்டு கிடைக்கும், மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட்டுக்கு வந்து சேரும், திரும்ப வாங்க முடியும். அதனால் மணி எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் மீடியம் ஃபார் எக்ஸ்சேஞ்ச், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக, இங்கிட்ட ஃபேக்டர்ஸ்க்கு இன்கம் கொடுக்குறதுக்காக மட்டும் இந்த மணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, யாரும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஐடியல் சும்மாவாக இருக்காது, அந்த பணத்தை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் சேஸ் லா. சேயோட லா அசம்ஷன்ஸ் அந்த இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துருந்த மேலே அது அப்படியே கீன்ஸ் என்ன செய்வார்னா குறை சொல்லுவார், கிரிட்டிசிசம் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறார் பாரு, சேயோட லா என்ன, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ஏன்னா கீன்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாருன்னு பாரு, சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் இட்ஸ் டிமாண்ட், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் அஸ் மச் அஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற போது அங்கே என்ன செய்யாது, சப்ளை வில் நாட் கிரியேட் இட்ஸ் டிமாண்ட். அப்போ ஃபஸ்ட்டு லாவோ அந்த சேயோட லா ஆஃப் மார்க்கெட் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னவா இது அஃபெக்ட் ஆகுது. செகண்டு, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிமூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பை இன்க்ரீஸிங் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் இன்டர்வென் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன செய்ய முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது, cannot be removed. ஸோ கீன்ஸ் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ரோல் என்ன செய்யணும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இருக்கணும். என்ன சொன்னார், நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட். அப்போ இது ஒரு குறையாக சொல்கிறாரு. தேர்டு, மணி இஸ் நாட் அ நியூட்ரல். அந்த இம்ப்ளிகேஷன் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தோன்னா, பீப்புளை ஐடியலாக சும்மாவே காசை வச்சுருப்பான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இண்டிவிஜுவல் இருக்க அந்த மணி வந்து சும்மா இருக்காது, எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம், எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் ஹோல்டு சம் அமௌண்ட் ஃபார் அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர். எதிர்பாராத செலவுகள்லாம் நடக்கலையா லைஃப்பில், அதுக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்கன்றாரு. வைல் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கீப் த கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். இதுக்காகவும் பணத்தை ஐடியில் அப்படியே வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாரு கீன்ஸு. வந்து அப்படியெல்லாம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. Fourth criticism, Say's law is based on the proposition that supply creates its own demand. Under there is no overproduction. அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். அதிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்போஸ் அந்த டிமாண்ட் ப்ரொடக்ஷன் அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே என்ன செய்யும், ஓவர் ப்ரொடக்ஷன் மே பாசிபிள். தென் ஃபிஃப்த் கிரிட்டிசிசம், கீன்ஸ் ரிகார்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ ஸ்பெஷல் கேஸ். ஏன் கீன்ஸை வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் யாரோட கான்செப்டு, கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அசியூம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதை வந்து கீன்ஸ் சொல்கிறேன்னா இது ஸ்பெஷல் கேஸு. பிகாஸ் நிறைய கேபிட்டலிஸ்ட் எக்கானிக் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்டிங். ஸோ தட் ஹீ சேட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ். அண்ட் லாஸ்ட் கிரிட்டிசிசம், the need for state intervention arises in case of general overproduction and mass unemployment. நிறைய கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்குது, மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்குது. சப்போஸ் இஃப் தேர் இஸ் அ ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் என்ன செய்யணும், இன்டர்வென் ஆகணும். கவர்மெண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் தான்
அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெடியூஸ் பண்ண முடியும், ஓவர் ப்ரொடக்ஷனு இல்லாமல் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இஸ் மஸ்ட் இன் சம் கேஸ் அக்கார்டிங் டு Keynes.